இது என்ன எப்படி பண்ணிருக்கோம்னா இன்வாய்சிங் சொல்யூஷன் தட் அடாப்ட்ஸ் டு யுவர் நீட்ஸ் கம்ப்ளீட்லி. So effortlessly generate e-invoice along with e-payment. Okay, so அது வந்துட்டு சொல்யூஷன் வந்துட்டு என்ன நீட் இருக்கோ இன்வாய்ஸ் ஜென்ரேட் பண்றதுக்கு என்ன ரிக்வயர்மெண்ட்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே கம்ப்ளை பண்ணிருக்கோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு இவே பில் ஜென்ரேட் வந்துட்டு வெரி ஈஸி with this process. It's one click process. நீங்க இன்வாய்சிங்க்கு இன்வாய்ஸ் அப்லோட் பண்ணும்போது இவே பில் டீடைல்ஸுமே அப்லோட் ஆகும். ஆட்டோமேட்டிக்லி உங்களுக்கு இவே பில் நம்பருமே ரிவர்ட் ஆகும். அதுக்கப்புறம் இன்னொரு ஆப்ஷன் கொடுத்திருக்கோம், flexibility to send individual, selective or all invoices to IRP. So இது எப்படின்னா நீங்க வந்துட்டு இன்வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும் போதே நீங்க ஜென்ரேட் பண்ணலாம். இல்ல உங்களுக்கு இன்வாய்ஸ் டு இன்வாய்ஸ் பண்ண வேணாம், அட் எண்ட் ஆஃப் த டே பண்ணணும். இல்ல அக்கௌண்டன்ட் இன்வாய்ஸ் ஜென்ரேட் பண்ணுவாங்க, பட் ஓனர் வந்து அப்லோட் பண்ணுவாங்க, இல்ல சீனியர் அக்கௌண்டன்ட் அப்லோட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி மல்டிபிள் சினாரியோஸ் இருக்கும். ஸோ எல்லாமே சூட் பண்ற மாதிரியான ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்கோம். Next, flexibility to generate offline JSON to handle unforeseen circumstances. So maybe sometimes internet connectivity irukadu. அந்த கேசஸ்ல வந்துட்டு JSON file option கொடுத்திருக்கோம், so that you can use that and generate your e-invoice. Know the status of each invoice, generated, cancelled, update IRN, etc. So every invoice குமே வந்துட்டு invoice generate ஆயிருக்கா, cancel ஆயிருக்கா, இந்த எல்லா டீடைல்ஸுமே உங்களுக்கு டாலியிலேயே கிடைக்கும். Next, generate IRN for applicable invoices. So எந்த இன்வாய்ஸ்க்கு IRN applicable இருக்கோ சிஸ்டமே ஐடென்டிஃபை பண்ணும். நீங்க வந்துட்டு நீங்க வந்து எந்த கமாண்டோ கொடுக்க வேணாம், இந்த இன்வாய்ஸ்க்கு ஜென்ரேட் பண்ணணும், இந்த இன்வாய்ஸ் ஜென்ரேட் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி எந்த இன்டர்வென்ஷனுமே இருக்காது. சிஸ்டமே ஐடென்டிஃபை பண்ணும் இந்த பர்டிகுலர் இன்வாய்ஸ்க்கு IRN தேவைன்னு சொல்லிட்டு அந்த இன்வாய்ஸஸ் வந்துட்டு எக்ஸ்போர்ட்க்கு ரெடியா இருக்கும். Next, cancel IRN for applicable invoices. So நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி ஏதாச்சும் இன்வாய்ஸஸ்ல மிஸ்டேக்ஸ் இருந்தா கரெக்ஷன்ஸ் பண்ணணும்னா அந்த IRN வந்துட்டு நம்ம கேன்சல் பண்ணலாம். ஸோ அந்த ஆப்ஷனுமே வந்துட்டு ப்ராடக்ட்ல இருக்கு. Next, receive information on invoices rejected by IRP. Okay, understand the reasons and do necessary revisions. Okay, some invoices IRP வந்து ரிஜெக்ட் பண்ணலாம். Okay, maybe ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் இருந்தா ஸோ அந்த பர்டிகுலர் திங் வந்துட்டு உங்க சிஸ்டம்லயே கிடைக்கும். நீங்க போர்ட்டலுக்கு போய் பார்க்க வேணாம், டாலிலேயே வந்துட்டு உங்களுக்கு காமிக்கும் இந்த பர்டிகுலர் இன்வாய்ஸ் ரிஜெக்ட் ஆயிருக்கு. ஸோ ரிஜெக்ட் ஆயிருக்குன்னா என்ன ரீசனுக்காக ரிஜெக்ட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்க நெசசரி கரெக்ஷன் பண்ணிட்டு அதை ரீஅப்லோட் பண்ணலாம். Manually override the status of invoices as generated, cancelled, update, etc. So online option இருக்கு. ஆன்லைன்ல எப்படின்னா IRP யோட கனெக்ட் ஆகி எல்லா டீடைல்ஸும் வந்துட்டு இன்வாய்ஸ்ல கேப்சர் ஆகும். ஆஃப்லைன் ஆப்ஷன் இருக்கு. மேனுவலி நீங்க வந்துட்டு ஜென்ரேட் ஆயிருக்கு, கேன்சல் ஆயிருக்கு, அந்த மாதிரி டீடைல்ஸும் வந்துட்டு நீங்க இன்வாய்ஸ்ல ரெக்கார்ட் பண்ணலாம். ஸோ ரெண்டு ஆப்ஷனுமே இருக்கு. ஆன்லைன் கனெக்ட் பண்ணி ஆன்லைன்ல எல்லா டீடைல்ஸும் நீங்க IRP சிஸ்டம் காமிக்கலாம், அங்கிருந்து வர கம்யூனிகேஷன் உங்க சிஸ்டம்ல காமிக்கும். உங்களுக்கு ஆன்லைன் பண்ண வேண்டாம், நான் மேனுவலி பண்ணிக்கிறேன்னா மேனுவலியும் நீங்க ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ அதுக்கும் வந்துட்டு யூசர்ஸ்க்கு புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்றதுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் வேணுமோ அந்த பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன்ஸுமே ஃபீட் இன் பண்ற ஆப்ஷன் வந்துட்டு ரிலீஸ் 1.5ல ஆட் பண்ணிருக்கோம். So we'll proceed further. இப்ப வந்துட்டு இந்த இந்த ஸ்டெப்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ரெஜிஸ்டரிங் டாலி as GSP for e-invoicing. ஸோ ஒன் டைம் கான்ஃபிகரேஷன் என்ன பண்ணணும், சிங்கிள் இன்வாய்ஸ் அப்லோட் ஃபார் IRN ஜென்ரேஷன். ஸோ நம்ம இதை வந்துட்டு ப்ராடக்ட்ல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு எப்படி ரெஜிஸ்டர் பண்ணலாம். ஸோ நம்ம முன்னாடி பார்த்தோம் ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம போர்ட்டலுக்கு போனோம்னா நம்மளுக்கு என்ன ஆப்ஷன் இருக்கும் ரெஜிஸ்டர் பண்றதுக்கு, டாலி எங்க போய் நம்ம செலக்ட் பண்ணலாம் அப்படின்றத பத்தி நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன கான்ஃபிகரேஷன்ஸ் பண்ணணும் ப்ராடக்ட்ல அதை பத்தி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு சிங்கிள் இன்வாய்ஸ் அப்லோட் ஃபார் IRN ஜென்ரேஷன். ஸோ பில் டு பில் IRN ஜென்ரேட் பண்ணலாம்னா எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு பல்க் இன்வாய்ஸ் அப்லோட் ஃபார் IRN ஜென்ரேஷன். ஸோ பல்க் இன்வாய்ஸ்னா வந்துட்டு நிறைய இன்வாய்ஸஸ் ஒரே வாட்டி அப்லோட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஜூனியர் அக்கௌண்டன்ட் வந்து டேட்டா என்ட்ரி பண்றாங்க, சீனியர் அக்கௌண்டன்ட் அப்லோட் பண்ணுவாங்கன்னா அந்த ஆப்ஷனுமே இருக்கு இல்ல. நெக்ஸ்ட் கேன்சலேஷன் ஆஃப் e-invoice. ஸோ எப்படி கேன்சல் பண்ணலாம், கெட் IRN info. இது ஒரு சூப்பர் ஆப்ஷன். இது என்னன்னு பத்தி I'll take it up in ப்ராடக்ட் walkthrough. And next வந்துட்டு prevention, detection and correction. ஸோ எப்படி நம்ம எரர்ஸ் ப்ரிவென்ட் பண்ணலாம், எப்படி டிடெக்ட் பண்ணலாம்,
அப்புறம் எப்படி அந்த எரர்ஸ வந்து கரெக்ட் பண்ணலான்றத பத்தி ஓகே. அண்ட் ஃபைனலி நம்ம வந்துட்டு இன்வாய்ஸிங் அண்ட் ஐஆர்என் ரெஜிஸ்டர். ஸோ தாலில என்ன ரெஜிஸ்டர்ஸ் இருக்கோ அத பத்தி பார்த்துக்கலாம். ஸோ ப்ராடக்ட் ஃப்ளோல வந்துட்டு நம்ம இந்த பர்டிகுலர் எலிமெண்ட்ஸை கவர் பண்ணலாம். ஸோ இன்வாய்ஸ் ஜென்ரேஷன், சிங்கிள், மல்டிபிள், டீடேபிள், எப்படி அதுக்கப்புறம் கேன்சல் பண்ணலாம். ஸோ அதை பத்தி இப்போ பார்க்கலாம். எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும்? நம்ம வந்து ஜிஎஸ்டி எப்படி டாலிய வந்துட்டு எங்க போய் டாலி ஆப்ஷன் எங்க இருக்கு உங்களுக்கு போர்ட்டல்ல ரெஜிஸ்டர் பண்ணும்போதுன்றத பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க வந்துட்டு போர்ட்டலுக்கு லாகின் பண்ணுவீங்க. ரெஜிஸ்டர் பண்ண பிறகு உங்க ரெஜிஸ்டர் லாகின் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணுவீங்க. நீங்க லாகின் பண்ண பிறகு உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு ஸ்கிரீன் வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நீங்க ஏபிஐ ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு போவீங்க. ஏபிஐ ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு போன பிறகு ஒரு ஓடிபி வரும். ரெஜிஸ்டர்ட் நம்பருக்கு அந்த ஓடிபியை வந்துட்டு ஃபில் பண்ணலாம். அதை ஃபில் பண்ண பிறகு நீங்க வந்து உங்களுக்கு கேட்கும் எந்த மோட்ல வந்துட்டு ரிட்டர்ன் அப்லோட் பண்ண நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு. டைரக்ட்லி ஜிஎஸ்டின்னா டைரக்டா போர்ட்டல் ஓபன் பண்ணிட்டு என்ட்ரிஸ் பஞ்ச் பண்ண வேண்டியதா இருக்கும். ஜிஎஸ்டினா வந்துட்டு முன்னாடி சொன்ன மாதிரி ஜிஎஸ்டி சுவிதா ப்ரொவைடர்ஸ் யூஸ் பண்ணி பண்ணலாம். த்ரூ இஆர்பி வந்துட்டு சர்டன் ஃப்ரீ சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு. அந்த அதை யூஸ் பண்றவங்க இதை இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு த்ரூ கிளைண்ட் ஐடி ஆஃப் அதர். ஓகே. ஸோ வேற லாகின்ல வந்துட்டு இதை யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம டாலி செலக்ட் பண்ணனா நீங்க வந்து இந்த ரேடியோ பட்டன்ல த்ரூ ஜிஎஸ்பி செலக்ட் பண்ணணும். நீங்க ஜிஎஸ்பி செலக்ட் பண்ணணும். லிஸ்ட் ஆஃப் ஜிஎஸ்பி சர்டன் ஜிஎஸ்பி யார் அப்ரூவ் பண்ணிருக்காங்களோ ஜிஎஸ்டி அவங்களுடைய லிஸ்ட் இங்க வரும். ஸோ இந்த பாப்புலேட் ஆகிற லிஸ்ட்ல வந்துட்டு நீங்க டாலி இந்தியா பிரைவேட் லிமிடெட் எடுத்துட்டாங்க. ஸோ எடுத்துட்ட பிறகு டு கெட் சப்மிட்டட். அவ்வளவுதான். இட்ஸ் சிம்பிள் ப்ராசஸ். நீங்க போய் இந்த ஜிஎஸ்பி த்ரூ ஜிஎஸ்பி எடுத்துட்டு அதுக்கப்புறம் டாலியை வந்துட்டு லிஸ்ட்ல இருந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு சப்மிட் பண்ணீங்கன்னா யூல் பி ஏபிள் டு அப்லோட் யோர் ரிட்டர்ன்ஸ் ஃப்ரம் அப்லோட் யோர் இன்வாய்சஸ் ஃப்ரம் டாலி. ஓகே. அண்ட் இது வந்துட்டு நீங்க எப்ப வேணாலும் சேஞ்ச் பண்ணலாம். அந்த ஃபிளெக்சிபிலிட்டி கொடுத்துருக்காங்க. ஒரு எத்தனை தடவை வேணாலும் நீங்க இதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். So we'll proceed. So this is a process where you have to choose Tally as GSP for e-invoicing. So next வந்துட்டு we are coming to the main thing. எப்படி டாலில இருந்து இன்வாய்ஸ் அப்லோட் பண்ணலாம் ஐஆர்என் ஜெனரேஷன் அப்படின்றத பத்தி இப்ப பாக்கலாம். ஸோ இது ஸ்டாண்ட் பாக்ஸ் லாகின் வந்துட்டு எவ்ரி டைம் லாகின் இல்லை. ஸோ அதனால நம்ம இப்ப என்ன பண்ணிருக்கோம்னா டாலில இருந்து எப்படி அப்லோட் ஆகுதுன்றத பத்தி ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணிருக்கோம். ஸ்மால் வீடியோ. ஸோ எவ்வளவு சிம்பிளா இருக்கு பாருங்க. So I will play that. So single invoice na நீங்க என்ட்ரி பண்ணிட்டே இருக்கீங்க. என்ட்ரி சேவ் ஆன உடனே IRN க்கு ரிக்வெஸ்ட் போகும். IRN ல இருந்து உங்களுக்கு வந்துட்டு IRN நம்பர் QR கோட். ஸோ இன்வாய்ஸ் டு இன்வாய்ஸ் பேசிஸ்ல பண்றதா இருந்தா இந்த மாதிரி பண்ணலாம். இப்ப பாருங்க எப்படி ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ டெமோ திங் டாலில இருந்து ஜெனரேட் பண்ணிடுறோம். ஸோ இப்போ இன்வாய்ஸ்ல பார்ட்டி செலக்ட் பண்றோம். நம்ம செலக்ட் பண்ண பிறகு stock item in the godown lender if you have godown quantity rate amount கொடுத்த பிறகு ஓகே. இங்க பாருங்க இந்த பாட்டம் செக்ஷன்ல வந்து ஒரு நியூ ஆப்ஷன் வந்திருக்கு. ப்ரொவைட் இ-இன்வாய்ஸ் டீடைல்ஸ். ஓகே. சோ B2B இன்வாய்ஸா இருந்ததுன்னா இந்த ஆப்ஷன் வந்துட்டு பாப்புலேட் ஆகும். நம்ம ஜிஎஸ்டி லெட்ஜர் செலக்ட் பண்ண உடனே ப்ரொவைட் இன்வாய்ஸ் டீடைல். ஓகே. சோ இதுக்கு பில் டு ஷிப் டு பிளேஸ் வந்து மேண்டேட்டரியா கொடுக்கணும். அதனால இது வந்துட்டு பாப்புலேட் ஆகுது. நான் இந்த இன்வாய்ஸை ஜெனரேட் சேவ் பண்ண உடனே பாருங்க இந்த மாதிரி ஒரு பாப்அப் வரும். டு யூ வாண்ட் டு ஜெனரேட் இ-இன்வாய்ஸ்னு சொல்லிட்டு. சோ நீங்க எஸ் கொடுத்த உடனே ஐஆர்என்க்கு வந்து ரிக்வெஸ்ட்.
எஸ் குடுத்த உடனே யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கேட்கும். ஸோ உங்களோட ஐஆர்என் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை வந்துட்டு இங்க ஃபிக்ஸ் பண்ணலாம். நீங்க மல்டிபிள் யூசர்ஸ் வந்து கூட கிரியேட் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்க ஆர்கனைசேஷன்ல 2-3 அக்கௌண்டன்ஸ் இருந்தாங்கன்னா நீங்க போர்ட்டல்ல போய் 2-3 யூசர் நேம் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஈச் பர்சன் கேன் யூஸ் தேர் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட். அதுக்கப்புறம் இந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட் நீங்க டாலியில கொடுக்குறீங்க இல்லையா, இது வந்துட்டு ஒன் டைம் கொடுத்தீங்கன்னா அரௌண்ட் 6 hours வந்துட்டு லாகின் இருக்கும். நீங்க டாலி யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா சிஸ்டம் ஐடியல இல்லைன்னா 6 hours வந்துட்டு இந்த யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் வந்துட்டு ஸ்டோரா இருக்கும். ஓகே, ஸோ இது ஒரு வாட்டி கொடுத்த உடனே பாஸ்வேர்ட் இது வந்து உங்களுடைய இன்வாய்ஸ் லாகின். பாருங்க, உங்களுக்கு ஒரு இமிடியட்லி வித்தின் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் உங்களுக்கு மெசேஜ் வரும், இன்வாய்ஸ் ஜெனரேட்டட் சக்சஸ்ஃபுல்லி. The details are updated in the transaction. Just நம்ம என்டர் கொடுத்த உடனே you will get the communication back. So இப்படி வந்த உடனே நம்ம இன்வாய்ஸ் பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ப்ரிவியூக்கு போனோம்னா இங்க பாருங்க, ப்ரீவியஸ்லி பார்த்த மாதிரி இமிடியட்லி வந்து QR கோடும் ஐஆர்என் நம்பர் வந்துட்டு இன்வாய்ஸ்ல பிரிண்ட் ஆகும். இட்ஸ் ஒன் ஸ்டெப் ப்ராசஸ். நீங்க ஜஸ்ட் உங்க யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்தீங்கன்னா அகைன் இப்ப ஒன் டைம் ஃபர்ஸ்ட் டைம் கொடுப்பீங்க, அதுக்கப்புறம் for 6 hours it will remain logged in. ஸோ அதுக்கப்புறம் நீங்க இன்வாய்ஸ் சேவ் பண்ண உடனே இமிடியட்லி உங்களுக்கு QR கோடும் ஐஆர்என் நம்பர் வந்துட்டு இன்வாய்ஸ்ல பிரிண்ட் ஆகும். அப்புறம் இது வந்து இந்த இன்வாய்ஸ்ல ஸ்டோர் ஆயிருக்கும். So this is how it is done. So wasn't it simple? நான் இது உங்களுக்கு ப்ராடக்ட்லயும் காமிக்கிறேன் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு. ஒன்லி உங்களுக்கு அந்த ஆன்லைன் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும்னு காமிக்கிறதுக்காக we played this video. So shall we proceed further? Next என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு பார்க்கலாமா? You can send yes or no in the chat. Yeah. Okay. Okay. So இது வந்துட்டு நம்ம என்ன பார்த்தோம்னா சிங்கிள் இன்வாய்ஸ் ஆஃப்டர் சேவிங் இட் how IRN gets generated பத்தி பார்த்தோம். So next வந்துட்டு இதே இதுல வந்துட்டு இவே பில் எப்படி ஜென்ரேட் ஆகும், இவே பில்லும் இருந்ததுன்னா நம்மளுக்கு டிரான்சாக்ஷன்ல எப்படி ஜென்ரேட் ஆகும்ன்றத பத்தி ஒரு வீடியோ பார்க்கலாம் இப்போ. பாருங்க. So invoice with e-way-bill option. So e-way-bill இருந்ததுன்னா எவ்வளவு இன்ஸ்டன்டா ஜென்ரேட் ஆகும்ன்றத பத்தி இப்ப பார்க்கலாம். So invoice ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். பார்ட்டி செலக்ட் பண்றோம் நம்ம. So quantity கொடுத்தோம்னா ரேட் கொடுப்போம் இன்வாய்ஸ்ல. So invoice வந்துட்டு above the threshold limit. இங்க பாருங்க, இவே பில் இதுக்கு முன்னாடி இருந்த இன்வாய்ஸ்ல இன்வாய்ஸ் டீடைல்ஸ் இருந்தது. So இந்த இன்வாய்ஸ்க்கு இவே பில் அப்ளிகபிள் இருக்கிறதுனால இவே பில் ஆர் இன்வாய்ஸ் டீடைல்ஸ் சொல்லிட்டு ஆப்ஷன் வரும். So இத நம்ம கொடுத்தோம்னா CGST SGST செலக்ட் பண்ணிட்டு அட்ரஸ் என்ன இருக்கோ அது பிளேஸ், அதுல இ-வே-பில் என்ன மேண்டேட்டரி டீடைல்ஸ் இருக்கோ அதை வந்து நம்ம ஃபில் பண்ணிட்டு
பில் டு ஷிப் டு பேஸ் கொடுத்தோம். இன்வாய்ஸ் அக்செப்ட் பண்ணிட்டோம். அக்செப்ட் பண்ண உடனே மறுபடியும் கேட்கும், டு யூ வாண்ட் டு ஜென்ரேட் இன்வாய்ஸ். ஸோ டேட்டா வந்துட்டு இன்வாய்ஸ் சிஸ்டம்க்கு போன உடனே ஒரு சக்சஸ் மெசேஜ் வந்துட்டு இங்க பாப்புலேட் ஆகும். இன்வாய்ஸ் அண்ட் இவே பில் ரெண்டுமே ஜென்ரேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ பிரிண்ட் இன்வாய்ஸ் ப்ரிவியூக்கு போனீங்கன்னா ஓகே, ஸோ பாருங்க ஐஆர்என் நம்பர், அக்னாலஜ்மெண்ட் நம்பர் அண்ட் அக்னாலஜ்மெண்ட் டேட் வந்துட்டு நம்மளுக்கு பிரிண்ட். ஸோ இன்வாய்ஸ்ல நம்ம போய் பார்த்தோம்னா இவே பில் டீடைல்ஸ், இன்வாய்ஸ் டீடைல்ஸ் ரெண்டுமே வந்து கேப்சர் ஆயிருக்கும். இவே பில் நம்பர் கூட ஆட்டோமேட்டிக்கலா டிரான்சாக்ஷன்ல கேப்சர் ஆயிடும். So I hope this is clear. So one step send பண்ண உடனே immediately eWay bill and e-invoice details will get fetched to the invoice. So இதை இப்போ நம்ம ப்ராடக்ட்ல எப்படி பண்ணலான்றத பத்தி பார்க்கலாம். But it's a small thing you have to enable. இதை ஸ்டார்ட் பண்றதுக்காக so I'll show you how to do. என்னோட tally screen visible இருக்குல்ல? If it is yes, please type yes in the chat box. Loading the data. சிஸ்டம்ல என்ன கான்ஃபிகரேஷன்ஸ் பண்ணணுன்றத பத்தி இப்ப பார்க்கலாம். Okay. So it's one step you have to do it. So நீங்க ரிலீஸ் 1.1க்கு அப்லோட் பண்ண பிறகு நீங்க F11க்கு போனீங்கன்னா இங்க கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டாக்ஸ் ஆப்ஷன் இருக்கு இல்லையா? ஸோ இந்த ஆப்ஷனுக்கு போன உடனே ஒரு நியூ ஆப்ஷன் இருக்கும். இ இன்வாய்சிங் அப்ளிகபிள் சொல்லிட்டு உங்க பிசினஸ்க்கு இ இன்வாய்சிங் அப்ளிகபிள் இருக்குதுன்னா இந்த ஆப்ஷன் இ இன்வாய்சிங் அப்ளிகபிள் ஆப்ஷனை வந்துட்டு எஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எஸ் பண்ண பிறகு அப்ளிகபிள் ஃப்ரம் டேட் கேட்கும். ஸோ எந்த டேட்ல இ இன்வாய்சிங் அப்ளிகபிள் இருக்குன்னு கேட்கும். ஸோ நீங்க வந்துட்டு உங்க பிசினஸ்க்கு எப்போ அப்ளிகபிள் இருக்கோ அந்த பர்டிகுலர் டேட்டை வந்துட்டு இங்க கொடுக்கலாம். ஸோ இந்த டேட் கொடுத்த பிறகு பில் ஃப்ரம் பிளேஸ் கேட்கும். ஸோ எந்த பிளேஸ்ல இருந்து பில் பண்றோம்னு சொல்லிட்டு ஸோ நீங்க வந்து பிளேஸ் ஸ்பெசிஃபை பண்ணலாம். இந்த ஃபீல்ட் வந்துட்டு பிளேஸ் கொடுத்துருக்காங்க, சிட்டியா ஸ்டேட்டா அந்த மாதிரி ஒரு எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லை. ஸோ யூ கேன் கிவ் த பிளேஸ் ஃப்ரம் வேர் யூ ஆர் பில்லிங். ஓகே, சம் ஆர்கனைசேஷன்ல பில்லிங் பிளேஸ் வேற இருக்கும், ப்ரொடக்ஷன் இல்ல எங்க இந்த கூட்ஸ் டிஸ்பேச் ஆகுதோ அந்த பிளேஸ் வந்து வேற இருக்கும். ஸோ அதுக்காக வந்துட்டு இந்த ஆப்ஷனை கேட்கறாங்க. So next வந்துட்டு default period for e-invoice reporter. So e-invoicing rules பத்தி பார்த்தோம்னா என்ன சொல்றாங்கன்னா ஏதாச்சும் e-invoice இருந்ததுன்னா அது வந்துட்டு 3 days ஜெனரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. So அதனால வந்துட்டு இந்த 3 days வந்துட்டு pre-fill ஆயிருக்கு. பட் 500 crores இம்ப்ளிமெண்ட் ஆனபோது பாத்தீங்கன்னா 1 monthமே அலோவ் பண்ணியிருந்தாங்க. பட் இது 100 crores கண்டினியூ ஆகுமான்றத பத்தி இப்போதைக்கு இன்ஃபர்மேஷன் இல்ல. ஆஸ் பர் ரூல் பாத்தீங்கன்னா 3 days தான் கொடுத்திருக்காங்க. பட் எனி டைம் அவங்க வந்துட்டு நோட்டிபிகேஷன் கொடுத்து இதை சேஞ்ச் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. பை டிஃபால்ட் வந்துட்டு டாலியில 3 days வந்துட்டு ஃபில் பண்ணிருக்கோம். இன் கேஸ் உங்களுக்கு வந்துட்டு டிஃப்ரெண்ட் டேஸ் வேணும்னா, இன் கேஸ் இந்த ரூல் இல்ல நோட்டிபிகேஷன் கொடுத்து சேஞ்ச் பண்ணாங்கன்னா நீங்க இங்க போய் இந்த ஆப்ஷனை சேஞ்ச் பண்ணலாம். இது என்னன்னா இன்வாய்ஸ் ரிப்போர்ட்ல வந்துட்டு எவ்வளவு டேஸோட டிரான்சாக்ஷன்ஸ் காமிக்கணும் இந்த ஆப்ஷன். நெக்ஸ்ட் வந்துட்டு சென்ட் இவே பில் டீடைல்ஸ் வித் இன்வாய்ஸ். ஸோ இன்வாய்ஸ்க்கு வந்துட்டு உங்களுக்கு இவே பில் அப்ளிகபிளா இருந்ததுன்னா இந்த ஆப்ஷனை எஸ் பண்ணிட்டோம்னா நம்ம ஸோ இன்வாய்ஸோட இவே பில் ஜென்ரேட் ஆகும். சப்போஸ் உங்களுடைய சர்வீஸ் இண்டஸ்ட்ரியா இருந்ததுன்னா இவே பில் அப்ளிகபிள் இல்லைன்னா நீங்க இந்த ஆப்ஷனை நோ பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளவுதான். ஸோ இங்க போய் நீங்க இதை கான்ஃபிகர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்வாய்ஸஸ் ஜென்ரேட் ஆகிறதுக்கு ஸ்டார்ட் ஆகும்.
ஸோ நான் இதை எனேபிள் பண்ணியிருக்கேன். F11க்கு போனா ஜிஎஸ்டி டீடைல்ஸ்க்கு போய் எஸ் பண்ண உடனே எனக்கு இவே பில் சாரி இன்வாய்ஸ் டீடைல்ஸ் வந்தது. நான் இதை கொடுத்து இந்த பர்டிகுலர் கம்பெனியை வந்துட்டு இன்வாய்ஸிங்காக எனேபிள் பண்ணியிருக்கேன் நம்ம. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இப்ப நம்ம வீடியோல பார்த்தோம்னா சிங்கிள் இன்வாய்ஸஸ்க்கு எப்படி இவே பில் சாரி இன்வாய்ஸ் ஜென்ரேட் பண்ணலாம். ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னு பத்தி இப்ப பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து வவுச்சர்ஸ்க்கு போனோம்னா நான் சேல்ஸ் இன்வாய்ஸ் பண்றேன். ஸோ இது வந்துட்டு மல்டிபிள் வவுச்சர் டைப்ஸ்லயும் சப்போர்ட் ஆயிருக்கு. பிஓஎஸ்லயும் நீங்க ஜென்ரேட் பண்ணலாம். சேல்ஸ்ல ஜோனல் என்ட்ரிஸ்லயும் இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம இப்ப சேல்ஸ்ல எப்படி பண்ணலாம் அப்படின்றத பத்தி பார்க்கலாம். இப்போ நான் என்னோட பார்ட்டி செலக்ட் பண்றேன். ஸோ பார்ட்டி செலக்ட் பண்ண உடனே இப்போ எனக்கு வந்துட்டு டூ ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒன்னு வந்துட்டு நான் இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணும் போதே இன்வாய்ஸிங்காக ரிக்வெஸ்ட் ஜென்ரேட் பண்ணலாம். இல்லாட்டி இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எல்லா இன்வாய்ஸஸுமே ஒரே வாட்டி அப்லோட் பண்ணலாம். ஸோ எனிவே பண்ணலாம். சப்போஸ் எனக்கு இன்வாய்ஸ் டு இன்வாய்ஸ் ஜென்ரேட் பண்ணணும்னா சேல்ஸ் இன்வாய்ஸ்ல F12 பண்ணுங்க. ஸோ F12 பண்ண உடனே இங்க ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுக்கு ரைட் ஹேண்ட் சைடுல ஜிஎஸ்டி டீடைல்ஸ்ல ஒரு ஆப்ஷன் இருக்கும். Send e-invoice details after saving option. So இதை எஸ் பண்ணோம்னா நம்ம இன்வாய்ஸ் சேவ் பண்ண உடனே இன்வாய்ஸிங்க்கு ரிக்வெஸ்ட் போகும். சப்போஸ் உங்க கம்பெனில வந்துட்டு இஃப் யூ ஆர் நாட் த பர்சன் டு ஜென்ரேட் இட் சம்படி எல்ஸ் ஷுட் ஜென்ரேட் இட்னா இதை வந்து நீங்க நோ வச்சுக்கலாம். உங்க டாலியில நீங்க இதை நோ வச்சுக்கலாம். இந்த எந்தெந்த இன்வாய்ஸஸ்க்கு இன்வாய்ஸ் ஜென்ரேட் ஆகலையோ அது ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல ஒரு ரிப்போர்ட்ல அவைலபிள் இருக்கும். நான் உங்களுக்கு அது நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ்ல காமிக்கிறேன். அந்த ரிப்போர்ட்ல வந்துட்டு நம்ம ஒரே வாட்டி பல்க் இன்வாய்ஸஸும் ஜென்ரேட் பண்ணலாம். இப்போ எனக்கு வந்துட்டு ஈச் அண்ட் எவ்ரி இன்வாய்ஸஸ்க்கு ஜென்ரேட் ஆகணும். ஸோ அதனால நான் என்ன பண்றேன்னா இந்த ஆப்ஷனை வந்துட்டு எஸ் பண்றேன். நெக்ஸ்ட் எனக்கு கேட்கும் சென்ட் இவே பில் டீடைல்ஸ் வித் இன்வாய்ஸ். ஓகே ஸோ டூ ஆப்ஷன்ஸ் இருக்கு. நம்ம முன்னாடியே பார்த்திருந்தோம். இன்வாய்ஸ் ஜென்ரேட் பண்ணும் போதே இவே பில் டீடைல்ஸ் அனுப்பலாம். இல்லாட்டி தனியா இவே பில் போர்ட்ஃபோலியோமே போய் நம்ம இவே பில்ல ஜென்ரேட் பண்ணலாம். சப்போஸ் நமக்கு வந்துட்டு இன்வாய்ஸோட இவே பில்லும் ஜென்ரேட் பண்ணணும்னா ஸோ அப்ப நம்ம இந்த பர்டிகுலர் ஆப்ஷனை வந்துட்டு எஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஸோ இதை எஸ் பண்ணிட்டு சேவ் பண்ணலாம். ஓகே ஸோ நான் இப்போ நான் வந்து ஒரு ஐட்டம் எடுத்துக்கிறேன். எனக்கு இவே பில் இன்வாய்ஸ் ஜென்ரேட் பண்ணணும். ஸோ நான் குவான்டிட்டி கொடுக்குறேன். 78,000 is the value of the invoice. இப்ப பார்த்தோம்னா நம்மளுக்கு provide e-way bill and GST details options. நான் enter பண்ணிட்டேன். இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இன்வாய்ஸும் இங்க ஆட் ஆயிருக்கு. ஓகே ஸோ நான் இங்க என்டர் பண்ணேன்னா ஸோ எனக்கு வந்துட்டு எல்லா டீடைல்ஸ் இங்க வரும். ஸோ என்ன டீடைல்ஸ் கொடுக்கணுமோ அதை ஃபில் பண்ணிட்டு இது வந்து இன்வாய்ஸிங் ஸ்கிரீன் பில் ஃப்ரம் ஷிப் ஃப்ரம் பிளேஸ் வந்துட்டு மேண்டேட்டரி. நான் வந்து இங்க பெங்களூர் கொடுக்குறேன். ஷிப் டு வந்துட்டு பெங்களூர். இதை கொடுத்த உடனே நான் இதை வந்து சேவ் பண்ணும் போது சர்டன் இவே பில் டீடைல்ஸ் கொடுக்கல. அதனால இந்த மெசேஜ் வருது. ஸோ நான் இதை அக்செப்ட் பண்ணேன்னா இங்க பாருங்க எனக்கு do you want to generate e-way bill e-invoice கேட்கும். ஸோ if I want to generate நான் எஸ் பண்ணேன்னா ஸோ சர்டன் இன்ஃபர்மேஷன் கொடுக்கல. ஸோ ஐம் கெட்டிங் த மெசேஜ். அதர்வைஸ் எல்லா கம்ப்ளீட் டீடைல்ஸ் கொடுத்துருந்தோம்னா நம்ம வந்துட்டு யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கேட்கும். யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்த உடனே இ-இன்வாய்ஸ் ஜென்ரேஷனுக்காக அப்லோட். ஓகே ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் டன்ஸ். So, any questions here on configuration and how to do it? ஏதாச்சும் question இருக்கா? The next option to put on explain option. Is it clear so far? Say yes or no. You want anything to show again?
You can type it in the question panel. So I hope it is clear. இப்போ வந்துட்டு next option பார்க்கலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு பல்க் அப்லோட் பத்தி சொல்லியிருந்தேன் இல்லையா நானு. ஸோ இன்வாய்ஸ் டு இன்வாய்ஸ் பண்ணும் போது ஜென்ரேட் பண்ண வேணாம். அதுக்கப்புறம் வந்துட்டு கன்சாலிடேட்டடா ஒரு அட்வான்ஸ் ஜென்ரேட் பண்ணிக்கிறோம்னா ஸோ அது எப்படி பண்ணலான்றத பத்தி இப்ப பார்க்கலாம். ஸோ ஒரு ஸ்மால் வீடியோ அபவுட் கனெக்டட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ பல்க் அப்லோட். ஸோ டாலில இருந்து கோடு ஆப்ஷனுக்கு போலாம். நீங்க கோடுக்கு போன உடனே இ இன்வாய்சிங் சொல்லிட்டு ஒரு புது ரெஜிஸ்டர் ரிப்போர்ட் கொடுத்துருக்கோம். ஸோ இங்க போனீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு காமிக்கும் எத்தனை இன்வாய்சஸ்க்கு வந்துட்டு இன்னும் இ இன்வாய்ஸ் ஜென்ரேட் பண்ணலன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு வந்து இன்வாய்சஸ் லிஸ்ட் ஆகும். ஸோ எந்த இன்வாய்ஸை வந்து சென்ட் பண்ணணுமோ பல்க் அப்லோடுக்கு நான் சென்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணோம்னா நமக்கு வந்து இதை காமிக்கும். ஸோ எவ்வளவு ஜென்ரேட் பண்ண அமைச்சிருக்கோம், கண்டினியூ பண்ண மாதிரி எஸ் கொடுத்தா சேம் பிஹேவியர் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கேட்கும். ஸோ நம்ம வந்து யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்த பிறகு எக்ஸ்சேஞ்சிங் டேட்டா வித் இ இன்வாய்ஸ் சிஸ்டம் சொல்லி ஒரு மெசேஜ் வரும். ஸோ ரிக்வெஸ்ட் வந்துட்டு ஐஆர்டி சிஸ்டம்க்கு போகும். பாருங்க இமீடியட்லி சக்சஸ்ஃபுல் கிரியேட் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி மெசேஜ் வரும். ஓகே. ஸோ இது வந்துட்டு ஆன்லைன் சென்ட் ஆப்ஷன். ஓகே. ஸோ டாலில இருந்து நீங்க வந்து ஐஆர்என்க்கு சென்ட் பண்ணி ஜென்ரேட் பண்ற ஆப்ஷன் வந்துட்டு இது. நீங்க என்ன இன்வாய்ஸ் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிட்டு நம்ம வந்து சென்ட் ஆப்ஷன் கொடுத்தோம். ஓகே. இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. பாருங்க ஜென்ரேட் ஆன உடனே இங்க வந்து ஆப்ஷன் ஜென்ரேட்டட் சக்சஸ்ஃபுல்லி காமிக்கும். அதுக்கப்புறம் இந்த ரெஜிஸ்டர் வந்துட்டு இட் வில் பி blank. ஸோ நம்ம அதுக்கப்புறம் அந்த இன்வாய்சஸ் ஓபன் பண்ணி பார்த்தோம்னா பாருங்க இங்க ஐஆர்என் நம்பர், அக்னாலேஜ்மெண்ட் டேட், கியூஆர் கோட் எல்லாமே வந்துட்டு ஃபெச் ஆயிடும். ஸோ சிங்கிள் இன்வாய்சஸ் பண்ணாலுமே சரி இல்ல மல்டிபிள் இன்வாய்சஸ் டுகெதர் பண்ணாலுமே நம்ம எப்படி பண்றோமோ ஈச் அண்ட் எவ்ரி இன்வாய்சஸ்க்கு வந்து டீடைல்ஸ் வந்து ஆட்டோ காம்ப்ளீட் ஆகும். ஸோ இப்போ நம்ம மல்டிபிள் அப்லோட் இப்போ நம்ம பல்க் அப்லோட் பார்த்தோம் இல்லையா, அது ப்ராடக்ட்ல எப்படி பண்ணலான்றத பத்தி பார்க்கலாம். ஸோ நீங்க டேலி ஓபன் பண்ணிட்டு இங்க கோ டு ஆப்ஷனுக்கு போயிட்டு இ இன்வாய்சிங். ஸோ இ இன்வாய்ஸ் செலக்ட் பண்ணோம்னா ஸோ நம்மளுக்கு இந்த ரெஜிஸ்டர் வரும். இந்த ரெஜிஸ்டர்ல வந்து மல்டிபிள் இன்ஃபர்மேஷன் இருக்கு. இதை டீடைலா பார்க்கலாம் நம்ம. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த செக்ஷன் எடுத்துக்கலாம், பெண்டிங். ஸோ பெண்டிங் செக்ஷன்ல என்ன இருக்கும்னா எத்தனை இன்வாய்சஸ்க்கு இன்னும் இ இன்வாய்ஸ் ஜென்ரேட் பண்ணல அப்படின்றது வந்துட்டு இங்க இருக்கு. ஓகே. ஸோ அதை வந்துட்டு நீங்க இங்க இருந்து பண்ணலாம். எத்தனை இன்வாய்ஸ் கேன்சலேஷன் லேட்டர் பார்க்கலாம் நம்ம. இப்ப ஜென்ரேஷனுக்கு எப்படி அனுப்பலாம்ன்றத பத்தி பார்க்கலாம். இப்போ ஜென்ரேஷனுக்கு வந்துட்டு இப்ப 8 இன்வாய்சஸ்க்கு இன்னும் இ இன்வாய்ஸ் ஜென்ரேட் பண்ணல. ஸோ இது வந்துட்டு நான் என்டர் பண்ணோம்னா நம்ம வந்து எனேபிள் பண்ணும்போது டேட் வந்துட்டு 3 days கொடுத்துருந்தோம். அதனால இங்க பாருங்க 30th November to 2nd December வருது. பை டிஃபால்ட்டா இந்த பீரியட்க்கு லோட் ஆகும். சப்போஸ் வேற பீரியட் வேணும்னாலே இங்க இருந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்ல நீங்க ஏதாச்சும் பீரியட் டிஃபால்ட் பண்ணணும்னா நீங்க F11ல இருந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம்.
ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி as per rule it is 3 days, but it depends எவ்வளோ டேஸ்க்கு அலோவ் பண்றாங்க. ஸோ இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த 8 இன்வாய்ஸஸ்க்கு வந்துட்டு இவி பில் ஜென்ரேட் ஆகல. ஸோ இது நம்ம ஜென்ரேட் பண்ணோம்னா நம்ம இங்க வந்துட்டு ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த 3 இன்வாய்ஸஸ் மட்டுமே ஜென்ரேட் பண்ணோம். ஸோ நான் என்ன பண்ணுவேன், எக்ஸ்சேஞ்ச். ஓகே, ஸோ இங்க டாப்ல பாத்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்கு, ஆல் செட் எக்ஸ்சேஞ்ச். ஸோ எந்த டேட்டா எக்ஸ்சேஞ்ச் பண்றோம் இல்லையா நம்ம, இப்போ நம்ம சிஸ்டம்ல இருந்து ஐஆர்பி சிஸ்டம்க்கு டேட்டா அனுப்புறோம். ஸோ அங்கிருந்து வர டேட்டா வந்துட்டு நம்ம டிரான்சாக்ஷன்ஸ்க்கு காப்பி ஆகுது. ஸோ அதுக்காக நம்ம வந்து இந்த எக்ஸ்சேஞ்ச் ஆப்ஷனை யூஸ் பண்ணலாம். ஸோ எக்ஸ்சேஞ்ச் செலக்ட் பண்ண உடனே எனக்கு இங்க ஒரு ஆப்ஷன் வரும், சென்ட் ஃபார் இன்வாய்சிங். ஸோ நான் சென்ட் ஃபார் இன்வாய்சிங் கொடுத்த உடனே என் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ல எவ்வளவு டிரான்சாக்ஷன்ஸ் பெண்டிங் இருக்கு இன்வாய்ஸ் ஜென்ரேட் பண்றதுக்கு இந்த பீரியட்ல. ஓகே, ஸோ அது வந்துட்டு லிஸ்ட் ஆகும். ஸோ இப்ப எனக்கு எந்த இன்வாய்ஸ் அனுப்பணுமோ நான் அதை வந்து செலக்ட் பண்ணிப்பேன். ஓகே ஓகே, ஸோ இதை வந்து செலக்ட் பண்ண பிறகு இங்க ஒரு சென்ட் ஆப்ஷன் இருக்கும். சென்ட் ஆப்ஷன் நான் கிளிக் பண்ணேன்னா இது வந்துட்டு ஐஆர்எனோட கனெக்ட் ஆகி இந்த டீடைல்ஸ் வந்துட்டு அப்லோட் ஆகும். அதுக்கப்புறம் ஐஆர்என் நம்பர் கியூஆர் கோட் வந்துட்டு இந்த இன்வாய்ஸஸ்க்கு காப்பி ஆகும். ஓகே ஓகே, ஸோ திஸ் இஸ் ஒன் வே. உங்க சிஸ்டம் கனெக்டட் இருந்ததுன்னா நீங்க இப்படி பண்ணலாம். சப்போஸ் உங்க சிஸ்டம் வந்துட்டு ஆன்லைன் கனெக்டட் இல்லாட்டி இல்ல அந்த பர்டிகுலர் டே கனெக்ஷன் இல்லைன்னா உங்களுக்கு இங்க ஆஃப்லைன் ஆப்ஷனா கொடுத்துருக்கும். ஸோ நீங்க இங்க வந்து ஆஃப்லைன் எக்ஸ்போர்ட் செலக்ட் பண்ணலாம். ஸோ ஆஃப்லைன் எக்ஸ்போர்ட் செலக்ட் பண்ண உடனே இங்க பாருங்க 3 காமிக்குது. ஏன்னா நான் ஸ்பேஸ் பார் பிரஸ் பண்ணி 3 இன்வாய்ஸஸ் செலக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த 3 இன்வாய்ஸஸ் வந்துட்டு டூ யூ வாண்ட் டு கண்டினியூ காமிக்குது. ஸோ இஃப் நான் இதை எஸ் பண்ண உடனே இது நான் வந்து இங்க சென்ட் கிளிக் பண்ணேன்னா எனக்கு ஒரு ஆஃப்லைன் ஃபைல் ஜெனரேட் ஆகும். ஸோ அந்த ஆஃப்லைன் ஃபைல வந்துட்டு நான் வந்து போர்ட்டல்ல அப்லோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த பர்டிகுலர் திங்ஸ் வந்துட்டு நான் இன்வாய்ஸஸ் ஜெனரேட் பண்ணேன். ஓகே, ஸோ ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஐதர் ஐ கேன் டூ இட் ஒன் பை ஒன், ஒரு இன்வாய்ஸஸ்க்கா நம்ம பண்ணலாம், இல்லாட்டி மல்டிபிள் இன்வாய்ஸஸ்க்கு ஆட்டோமேட்டிக்லி வந்துட்டு நம்ம ஜெனரேட் பண்ணலாம். ஸோ தீஸ் ஆர் தி டூ ப்ராசஸ் இன் விச் we can do it. So next, so I hope bulk upload is clear. Okay. So next வந்துட்டு நம்ம cancellation எப்படி பண்ணலாம்ன்றத பத்தி பார்க்கலாம். So முன்னாடியே சொன்ன மாதிரி ஏதாச்சும் இன்வாய்ஸஸ் நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தோம்னா within 24 hours, அதாவது இன்னைக்கு என்னைக்கு இன்வாய்ஸ் பண்ணிருக்கீங்களோ அந்த டே மிட் நைட்ல இருந்து நெக்ஸ்ட் டே மிட் நைட்குள்ள வந்துட்டு அதை கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ கேன்சல் பண்ணிட்டு நியூ இன்வாய்ஸை வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணலாம். ஸோ அந்த கேன்சலேஷன் எப்படி பண்ணலான்றத பத்தி இப்போ பார்க்கலாம் நம்ம. So this is the process. So நான் இன்வாய்சிங் ரிப்போர்ட்ஸ் கோட்டு போய் ஜிஎஸ்டி ரிப்போர்ட்ஸ்க்குமே இருக்கு. கோட்டுல இருந்து ஈஸியா நேவிகேட் பண்ணலாம். ஸோ கோட்டுக்கு போய் ஐஆர்என் ஜென்ரேட்டட் ஃப்ரம் இன்வாய்ஸ் சிஸ்டம். ஸோ இந்த 2 இன்வாய்ஸஸ் வந்துட்டு ஐஆர்என் ஜென்ரேட் ஆயிருக்கு. எனக்கு இப்ப இதுல ஏதாச்சும் கேன்சல் பண்ணணும்னா ஸோ எனக்கு இங்க லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ ட்ரில் டவுன் பண்ண உடனே கேன்சல் ஐஆர்ன்னு சொல்லிட்டு ரைட் ஹேண்ட் சைட்ல ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுல நான் அந்த ஆல்ட் ஆர் பண்ணனா எனக்கு மார்க் ஆஸ் கேன்சல் ஒரு அப்டேட் கேன்சலேஷன் சொல்லிட்டு 2 ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை நான் அப்டேட் கேன்சலேஷன் கொடுக்குறேன். அப்டேட் கேன்சலேஷன் கொடுத்துருந்தோம். சாரி, மார்க் ஆஸ் கேன்சல் பண்ண நம்ம. ஸோ மார்க் ஆஸ் கேன்சல்ல காமிக்குது. பாருங்க cancellation details காமிக்கும். So இது வந்துட்டு just to mark in my books as cancelled, அதுக்கு இதை பண்ணலாம். So ஆன்லைன்ல போய் அப்டேட் பண்ணணும்னா நம்ம அப்டேட் cancellation ஆப்ஷனை செலக்ட் பண்ணுவோம்.
ஸோ இது ரீசன் கேட்கும். ஸோ என்ன ரீசன்க்கு அது கேன்சல் பண்றோம்னு சொல்லிட்டு ஸோ அது குடுக்கு ரிமார்க்ஸ் மென்ஷன் பண்ணலாம். ஸோ இத பண்ண பிறகு நம்ம என்டர் பண்ணோம்னா அக்செப்ட் கேட்கும். பாத்தீங்கன்னா 2 இன்வாய்ஸஸுமே கேன்சல் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் நம்ம சென்ட் ஃபார் ரீஇன்வாய்சிங் பண்ணோம்னா நம்ம என்ன கேன்சல் பண்ணிருக்கோமோ அது அந்த இன்வாய்ஸஸ் வந்து நமக்கு இங்க காமிக்கும். ஸோ இங்க இருந்து நம்ம வந்துட்டு இது எஸ் பண்ணலாம். ஸோ எஸ் பண்ண பிறகு டீடைல் வந்துட்டு இன்வாய்சிங் போட்டு கேப்சர் ஆகும். ஸோ நம்ம கேன்சல் பண்ணோம்னாலே இந்த டிரான்சாக்ஷன் ஆனா நம்ம இருக்கும் இன்வாய்சிங் ரெஜிஸ்டர்ல. ஆனா உங்களுக்கு ஐஆர்என் ஸ்டேட்டஸ் வந்து கேன்சல்டு காமிக்கும். ஸோ இதை எப்படி பண்ணலான்றத ப்ராடக்ட்ல பார்க்கலாம் நம்ம. ஸோ நான் வந்து கோ டு ஆப்ஷனுக்கு போறேன். கோ டு ஆப்ஷன்ல இருந்து இன்வாய்ஸ் செலக்ட் பண்ணுறேன். இன்வாய்ஸ் செலக்ட் பண்ணோடனே எனக்கு இந்த ரிப்போர்ட் லோட் ஆகும். ஸோ இப்போ நான் பார்த்தேன்னா எனக்கு இப்போ பாருங்க இந்த இன்வாய்ஸ்க்கு வந்துட்டு எனக்கு ஐஆர்என் ஜென்ரேட் ஆயிருக்கு. ஸோ நான் இப்போ வந்து இதை கேன்சல் பண்ண நினைக்கிறேன்னா நான் இந்த இன்வாய்ஸ்ல என்டர் பண்ணலாம். என்டர் பண்ண பிறகு எனக்கு இங்க கேன்சல் ஐஆர்என் ஆப்ஷன் கிடைக்கும். ஸோ கேன்சல் ஆப்ஷன் பண்ண வந்து இங்க 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு வந்து மார்க் ஆஸ் கேன்சல்ட், இன்னொன்னு வந்துட்டு கேன்சல் த இன்வாய்ஸ் அண்ட் ப்ரிப்பேர் இட் ஃபார் அப்லோட். ஸோ என்னன்னா சப்போஸ் நீங்க போர்ட்டல்ல போய் கேன்சல் பண்ணிட்டு இருக்கீங்க, ஜஸ்ட் உங்க புக்ஸ்ல மட்டும் இந்த பர்டிகுலர் என்ட்ரில கேன்சல்டுன்னு காமிக்கணும் அப்படின்னா நீங்க இந்த ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணலாம். செகண்ட் ஆப்ஷன் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இங்க இருந்து இந்த டாலி சிஸ்டம்ல இருந்து கேன்சல் பண்ணணும். போர்ட்டல்ல போய் நீங்க எதுவும் பண்ணலன்னா நீங்க வந்துட்டு இந்த அப்டேட் கேன்சலேஷன் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணலாம். ஸோ நீங்க இதை கிளிக் பண்ண பிறகு உங்களுக்கு வந்துட்டு அப்டேட் கேன்சலேஷன் கிளிக் பண்ண வரைக்கும் உங்களுக்கு இங்க பெண்டிங்ல காமிக்கும். ஃபார் கேன்சலேஷன் என்ன டிரான்சாக்ஷன்ஸ் பெண்டிங்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும். ஸோ நீங்க இங்க போயிட்டு இப்போ இது ஜிஎஸ்டி ஐஆர்என் போர்ட்டலுக்கு அனுப்பணும் கேன்சலேஷனுக்குன்னா நீங்க மறுபடியும் எக்ஸ்சேஞ்சுக்கு போயிட்டு சென்ட் ஃபார் இன்வாய்சிங் செலக்ட் பண்ணலாம். ஸோ இங்க சென்ட் ஃபார் இன்வாய்சிங் சிமிலர் ப்ரொசீஜர் ஆஃப்லைன் பண்ணலாம் இல்ல ஆன்லைன் பண்ணலாம். ஸோ இந்த இன்வாய்ஸ் வந்துட்டு ஐஆர்என் போர்ட்டல்ல அப்லோட் ஆகும். ஸோ போர்ட்டல்ல அப்லோட் ஆன பிறகு உங்க டிரான்சாக்ஷன்ல வந்துட்டு கேன்சல்டுமே காமிக்கும். இப்ப பாருங்க ஆல்ரெடி என்கிட்ட ஒரு கேன்சல்டு இன்வாய்ஸ் இருக்கு. ஐஆர்என் கேன்சல்ட் ஃப்ரம் இ இன்வாய்ஸ் சிஸ்டம் ஒரு இன்வாய்ஸ் ஆல்ரெடி இருக்கு. இப்ப நான் இந்த இன்வாய்ஸ்க்கு போனேன்னா இங்க இன்வாய்ஸ் ஸ்டேட்டஸ் வந்துட்டு கேன்சல்டு காமிக்கும். ஓகே ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்துட்டு உங்களுக்கு இந்த ஃபெட்ச் ஆகும். இன்வாய்ஸ் ஸ்டேட்டஸ் கேன்சல் ஆகாத இன்வாய்ஸ்ல டிஃப்ரெண்டா இருக்கும். கேன்சல் ஆன இன்வாய்ஸ்ல வந்துட்டு உங்களுக்கு கேன்சல்டு காமிக்கும். இந்த செகண்ட் ஆப்ஷன் நான் சொன்ன மாதிரி இட் இஸ் நீங்க வந்துட்டு ஆல்ரெடி போர்ட்டல்ல கேன்சல் பண்ணிட்டு இருக்கீங்க, ஜஸ்ட் டிரான்சாக்ஷனை மட்டும் கேன்சல்டுன்னு பண்ணிருக்கீங்கன்னா ஸோ அதுவுமே உங்களுக்கு வந்துட்டு இந்த கேன்சல் ஐஆர்என் கேன்சல் வந்துட்டு உங்களுக்கு காமிக்கும். So this is about cancel box. Okay, so இப்போதைக்கு வந்துட்டு 24 hours allow பண்றாங்க. So 100 crores implement ஆன பிறகு ஏதாச்சும் சேஞ்சஸ் இருக்குமான்றத பத்தி as of now we don't have much details. So நீங்க within that இருந்தீங்கன்னா கேன்சல் பண்ணிக்கலாம். சப்போஸ் 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நீங்க ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் ஐடென்டிஃபை பண்ணீங்கன்னா ஸோ அப்போ உங்களுக்கு கேன்சலேஷன் இருக்காது. நீங்க வந்து கிரெடிட் நோட்ஸ் இல்ல டெபிட் நோட்ஸ் இஷ்யூ பண்ணீங்கன்னா அந்த டிஃபரன்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. அப்புறம் நீங்க இன்வாய்ஸ் அப்லோட் பண்ண உடனே வந்துட்டு இந்த சிஸ்டம்ல முன்னாடியே சொன்ன மாதிரி ஜிஎஸ்டிஆர் 1 ரிட்டர்ன்ஸ்க்கு டீடைல் அப்லோட் பண்ற மாதிரி கேப்பபிலிட்டி இருக்கு. ஸோ அதை எப்போ எனேபிள் பண்ணுவாங்கன்றது ஆல்சோ இட் டிபெண்ட்ஸ்.
ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம கெட் ஐஆர்என் இன்ஃபோன்றது ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இங்க பார்த்தோம்னா நம்மளுக்கு இன்வாய்சிங்ல ஒரு கெட் ஐஆர்என் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த கெட் ஐஆர்என் ஏன் கொடுத்துருக்காங்கன்னா நான் பெண்டிங்ல போனேன்னா எனக்கு இங்க வந்துட்டு கெட் ஐஆர்என் இன்ஃபோன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை ஏன் கொடுத்துருக்காங்கன்னா ஜஸ்ட் திங்க் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து வெறும் டேட்டா என்ட்ரி பண்றீங்க, உங்க சிஏ அப்லோட் பண்றாங்க, இல்ல உங்க அக்கௌண்டன்ட் வந்துட்டு டேட்டா பேக்கப் வீட்டுக்கு கேரி பண்ணி போய் அங்கிருந்து அப்லோட் பண்றாங்க. ஸோ அப்ப என்ன ஆகுனா உங்ககிட்ட இருக்க டேட்டால வந்துட்டு ஐஆர்என் நம்பர் கேப்சர் ஆயிருக்காரு, ரைட்? ஸோ அந்த சினாரியோஸ்ல வந்துட்டு உங்களுக்கு ஐஆர்என் நம்பர் கியூஆர் கோடு கிடைக்கணும் இல்லையா? ஸோ அதுக்காக வந்து இந்த கெட் ஐஆர்என் இன்ஃபோ ஆப்ஷன் இருக்கு. சப்போஸ் இந்த டேட்டால இருந்து டேட்டா வந்துட்டு ஜிஎஸ்டிஎனுக்கு அப்லோட் பண்ணல, இல்ல மேனுவல் அப்லோட் பண்ணிருக்கீங்க நீங்க. ஸோ எந்த சினாரியோஸ்லுமே உங்களுக்கு வந்துட்டு பட் இந்த இன்வாய்ஸ்ல உங்களுக்கு ஐஆர்என் நம்பர் கியூஆர் கோடு ரெண்டுமே வேணும்னா நீங்க எந்த இன்வாய்ஸ் வந்துட்டு வேணுமோ அந்த இன்வாய்ஸ் கிட்ட போயிட்டு செலக்ட் பண்ணிட்டு கெட் ஐஆர்என் இன்ஃபோ பண்ணலாம். ஸோ கெட் ஐஆர்என் இன்ஃபோ பண்ண உடனே சிஸ்டம் வந்துட்டு ஜிஎஸ்டிஎன் ஐஆர்பி போர்ட்டலோட கம்யூனிகேட் பண்ணி ஐஆர்என் நம்பர் கியூஆர் கோட் ரெண்டுமே வந்துட்டு உங்களுக்கு இன்வாய்ஸ்ல காப்பி பண்ணும். ஓகே, சப்போஸ் இந்த பர்டிகுலர் நீங்க யூஸ் பண்ற சிஸ்டம்ல இருந்து இந்த என்விரான்மெண்ட்ல இந்த டேட்டால இருந்து வந்துட்டு அப்லோட் பண்ணல ரிட்டர்ன்ஸ் சாரி இன்வாய்ஸஸ், இட் இஸ் டன் அவுட் சைட் திஸ் பர்டிகுலர் என்விரான்மெண்ட். ஸோ அப்ப இருக்கும்போது உங்களுக்கு இந்த இன்வாய்ஸஸ்க்கு கியூஆர் கோட் வேணும்னா நீங்க வந்து இந்த கெட் ஐஆர்என் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. அது என்னன்னா சே சப்போஸ் நீங்க டாலில இருந்து இது ஜெனரேட் பண்ணல, நீங்க டைரக்டா போர்ட்டல்ல இருந்து பண்ணிருக்கீங்க, இல்ல வேற ஏதாச்சும் மோட்ல இருந்து பண்ணிருக்கீங்க. ஸோ அப்போ வந்துட்டு உங்களுக்கு ஐஆர்என் நம்பர் கொடுக்கணும். பட் புக் என்ட்ரிக்காக உங்களுக்கு ஐஆர்என் நம்பர் கொடுக்கணும்னா நீங்க வந்துட்டு இந்த இன்வாய்சிங் டீடைல்ஸ் எஸ் பண்றீங்க இல்லையா? இது எஸ் பண்ணும்போது இங்க பேக் ஸ்பேஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கர்சர் வந்துட்டு அக்னாலேஜ்மெண்ட் நம்பர், அக்னாலேஜ்மெண்ட் டேட், அதுக்கப்புறம் ஐஆர்என் நம்பர் போகும். ஸோ இங்கேயுமே நீங்க வந்து மேனுவலா ஃபீட் இன் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட அக்னாலேஜ்மெண்ட் நம்பர், டேட், ஐஆர்என் இருக்குதுன்னா நீங்க இங்க மேனுவலா ஃபீட் பண்ணிக்கலாம். பட் என்ன டிஃபரன்ஸ்னா நீங்க இதை மேனுவலா ஃபீட் பண்ணும்போது உங்களுக்கு கியூஆர் கோட் ஜென்ரேட் ஆகாது. ஏன்னா கியூஆர் கோட் இட்ஸ் நாட் சம்திங் எனி சிஸ்டம் கேன் ஜென்ரேட். ஏன்னா அது ஜிஎஸ்டிஎன் ஐஆர்பி போர்ட்டல் வந்து டிஜிட்டலி சைன் பண்ணிருக்கிறதுனால அதுக்கு கனெக்டட் என்விரான்மெண்ட் தேவை. அதனால நீங்க இங்க மேனுவலா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கியூஆர் கோட் ஜென்ரேட் ஆகாது. பட் அது டீடைல்ஸ் இருக்கும், உங்க புக் என்ட்ரி பர்பஸ்க்காக டீடைல்ஸ் இருக்கும். உங்களுக்கு கியூஆர் கோடுமே வேணும், பட் இந்த பர்டிகுலர் டேட்டால இருந்து நான் இது இன்வாய்ஸ் அப்லோட் பண்ணலன்னா அப்ப நீங்க அப்லோட் பண்ண பிறகு நீங்க உங்க இன்வாய்ஸ் போய் இந்த கெட் ஐஆர்என் இன்ஃபோ இந்த ஆல் 10 ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா அது வந்துட்டு ஐஆர்என் டீடைல்ஸ் வந்து இதுக்கு காப்பி பண்ணும். ஸோ இது எப்படி ஆகுது கனெக்டட் என்விரான்மெண்ட்ல அப்படின்றத பத்தி இப்ப பார்க்கலாம். இங்க பாருங்க, to get IRN flow. So invoice select பண்ணிட்டு நம்ம வந்து எது பெண்டிங் இருக்கோ ஜெனரேஷனுக்கு அந்த இன்வாய்ஸை செலக்ட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ செலக்ட் பண்ண பிறகு கெட் ஐஆர்என் கிளிக் பண்ணா do you want to அந்த கேட்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்ட் லாகின் கேட்கும். நம்ம அதை கொடுத்த உடனே பாருங்க இமீடியட்டா அப்டேட் ஆகும். சோ நீங்க நெக்ஸ்ட் அந்த சிஸ்டம் ஓபன் பண்ணி அந்த இன்வாய்ஸ் ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா ஜெனரேட்டட் போயிடும். அப்பவே பெண்டிங் பக்கெட்ல இருந்தது, இப்ப ஜெனரேட்டட் பக்கெட்க்கு போகும். ஜெனரேட்டட் பக்கெட்க்கு போன பிறகு நான் அந்த இன்வாய்ஸை பிரிண்ட் கூட பண்ணலாம். நீங்க பாருங்க அக்னாலேஜ்மெண்ட் நம்பர் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா கேப்சர் ஆயிடுச்சு. நம்ம பிரிண்ட் பண்ணோம்னா ரிவ்யூல பாருங்க QR கோட் பிரிண்ட் ஆகும். This is how we do it.
Okay, so next வந்துட்டு நம்ம இந்த so these are the flow. So நம்ம வந்துட்டு எப்படி கிரியேட் பண்ணணும்ன்றத பத்தி பார்த்தோம், எப்படி கேன்சல் பண்ணணும்ன்றத பத்தி பார்த்தோம். ஏதாச்சும் ஆஃப்லைன்ல ஜென்ரேட் ஆகிற ஃபைல்ஸ் இன்வாய்ஸஸ் இருந்ததுன்னா so அந்த இன்வாய்ஸ் இன்ஃபர்மேஷனுமே நம்ம எப்படி நம்ம சாஃப்ட்வேருக்கு காப்பி பண்ணலாம்ன்றத பத்தி பார்த்தோம். So this is a flow. சிங்கிள் இன்வாய்ஸஸ்க்கு பண்ணிக்கலாம், நம்ம மல்டிபிள் இன்வாய்ஸஸ்க்கு பண்ணிக்கலாம். So next வந்துட்டு இந்த இன்வாய்ஸிங் இந்த பர்டிகுலர் ரிப்போர்ட் இருக்கு இல்லையா, இந்த ரிப்போர்ட் பத்தி பார்க்கலாம் நம்ம என்னென்ன டீடைல்ஸ் சொல்லிட்டு. So first நான் வந்துட்டு உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் 3 days காமிக்குது. ஏன்னா நம்ம எண்ட்ல வந்து 3 days கொடுத்துருக்கோம். So உங்களுக்கு டேட் சப்போஸ் ஜிஎஸ்டி எக்ஸ்டெண்ட் பண்ணாங்கன்னா உங்களுக்கு என்ன டேட் இருக்கோ நீங்க வந்து அந்த டேஸை கொடுக்கலாம். இல்லாட்டி நீங்க இங்க F2 பண்ணிக்கலாம், டேட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு அன்சர்டன் டிரான்சாக்ஷன் டெஃபினெட்லி இல்லையா. ஸோ ஏதாச்சும் டிரான்சாக்ஷன் வந்துட்டு டிஃப்ரெண்ட் எரர்ஸோட டிரான்சாக்ஷன் இருக்கும். ஸோ ஏதாச்சும் டிரான்சாக்ஷன் வித் எரர்ஸ் இருந்ததுன்னா ஸோ அந்த எரர் டிரான்சாக்ஷன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு இங்க லிஸ்ட் ஆகும். நீங்க அதை கரெக்ஷன் பண்ணிக்கலாம். சிமிலர்லி உங்க ஜிஎஸ்டிஆர் 1ல எப்படி வந்துட்டு இருக்குதோ அதே மாதிரி தான் எங்க காமிக்கும். இந்த பாருங்க ஒரு என்ட்ரி இருக்கு, மிஸ்மேட்ச் டியூ டு டாக்ஸ் அமௌண்ட் மாடிஃபைட் அண்ட் வவுச்சர். ஸோ இந்த ரெண்டு டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கு இதுல. ஸோ இதுல மிஸ்மேட்ச் இருக்கு. Next வந்துட்டு incomplete HSL or SAC information. Okay, so ஏதாச்சும் incomplete details இருந்ததுன்னா அதுமே வந்துட்டு இங்க காமிக்கும். Information required for e-invoice not provided. Okay, so some details, mandatory details இருக்கும் இல்லையா, supplier details இருக்கணும், HSN code இருக்கணும், bill to place இருக்கணும். இது வந்து mandatory details for e-invoice. So ஏதாச்சும் invoicesல இந்த mandatory information இல்லாட்டி அது வந்து நமக்கு இங்க list ஆகும். Next வந்துட்டு ரிஜெக்டட் பை இன்வாய்ஸ் சிஸ்டம். ஓகே, சோ நம்ம ஃபர்ஸ்ட் நான் சொல்லியிருந்தேன் ஏதாச்சும் இன்வாய்ஸஸ் அப்லோட் ஆன பிறகு நீங்க ரிஜெக்ட் ஆயிருந்ததுன்னா இன்வாய்ஸ் சிஸ்டம்ல அந்த இன்ஃபர்மேஷன் வந்துட்டு உங்களுக்கு இங்க இருக்கும். இங்க பாருங்க இந்த பர்டிகுலர் இன்வாய்ஸ் ரிஜெக்ட் ஆயிருக்கு. ஏன் ரிஜெக்ட் ஆயிருக்குன்னா ஹெச்எஸ்என் கோட் பார்த்தோம்னா 4 டிஜிட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இட்ஸ் இன்கரெக்ட் ஹெச்எஸ்என் மைனஸ் ஆயிருக்கு. ஸோ அதனால வந்துட்டு இது ரிஜெக்ட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் பெண்டிங் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். எந்த இன்வாய்ஸ் எந்த பில்ஸ் வந்துட்டு B2B பில்ஸ்க்கு இ இன்வாய்ஸ் ஜெனரேட் ஆகலையோ அது வந்து நமக்கு பெண்டிங்ல காமிக்கும். ஏதாச்சும் கேன்சலேஷன் அனுப்புறதா இருந்தா, ஏதாச்சும் பில்ஸ் கேன்சலேஷனுக்கு அனுப்புறதா இருந்தா அது வந்துட்டு நமக்கு இங்க கேன்சலேஷன்ல காமிக்கும். Exported for generation, exported for cancellation. Okay, so எதுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிருக்கோம் நம்மன்றத வந்து நமக்கு இங்க காமிக்கும். எதுக்கு என்ன எவ்வளவு டிரான்சாக்ஷன்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் ஒரு செக்ஷன் இருக்கு, வவுச்சர்ஸ் சேஞ்ச் ஆஃப்டர் ஐஆர்என் ஜெனரேட். சம்டைம்ஸ் இதுவும் ஆகலாம் இல்லையா, ஐஆர்என் ஜெனரேட் பண்ணிட்ட பிறகு டிரான்சாக்ஷன்ல ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணிருக்கலாம். ஸோ அது வந்து நமக்கு இங்க லிஸ்ட் ஆகும். ஸோ இதுல என்னன்னா மேஜரா என்ன இஷ்யூஸ் வருமோ அதுக்கெல்லாம் கரெக்ஷன் பண்றதுக்கான டீடைல்ஸ் இங்க கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஐஆர்என் ஜெனரேட் ஆயிருக்கிறது. சோ இதுலயும் நமக்கு பைஃபர்கேஷன் கொடுப்பீங்க பாருங்க. ஐஆர்என் ஜெனரேட்டட் ஃப்ரம் இ இன்வாய்ஸ் சிஸ்டம் அப்படின்னா இன்வாய்ஸ் சிஸ்டம் ஆன்லைன் பண்ணிருக்கோம் இல்லையா நம்ம அதிக காமிக்கும். ஐஆர்என் அப்டேட்டட் மேனுவலி ஏதாச்சும் டிரான்சாக்ஷன்ல போய் நம்ம ஐஆர்என் வந்துட்டு மேனுவலி கொடுத்திருந்தோம்னா அது வந்து இங்க காமிக்கும். இங்க பாருங்க இதுல மேனுவலா கொடுத்திருக்க பில் இல்ல ஐஆர்என் நம்பர் அக்னாலஜ்மெண்ட் நம்பர் டேட் காமிக்குது. ஆனா நமக்கு கியூஆர் கோட் பிரிண்ட் ஆகல. This is the difference. இப்ப நம்ம ஆன்லைன்ல ஜெனரேட் பண்ணிருக்க பில்ல பார்த்தோம்னா நமக்கு அக்னாலஜ்மெண்ட் நம்பரோட கியூஆர் கோடுமே பிரிண்ட் ஆயிருக்கும். பாருங்க கியூஆர் கோடுமே பிரிண்ட் ஆயிருக்கு. Next, IRN cancelled from e-invoice system. Okay, so e-invoice system same இதே மாதிரி ஆன்லைன் கேன்சல் பண்ணிருக்கோம் இல்லையா, அது வந்து நமக்கு இங்க காமிக்கும். மார்க் as IRN cancel just நான் புக் என்ட்ரி பர்பஸ்க்காக கேன்சலேஷன் பண்ணும்போது மார்க் as cancel ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிருந்தோம்னா அது வந்து நமக்கு இங்க மார்க் as IRN cancel காமிக்கும். And next user excluded transactions இருக்கு. So ஏதாச்சும் transactions வந்துட்டு user returns e-invoicing வேணாம் எக்ஸ்க்ளூட் பண்ணணும்னு சொல்லிட்டு எக்ஸ்க்ளூட் பண்ணிருக்காங்கன்னா அந்த இன்வாய்ஸ் டீடைல்ஸ் வந்து நமக்கு இந்த யூசர் எக்ஸ்க்ளூடட் டிரான்சாக்ஷன்ஸ்ல காமிக்கும். இது ரிப்போர்ட் ஃபார்மேட்ல இருக்கு. உங்களுக்கு ரெஜிஸ்டர் ஃபார்மேட்ல பார்க்கணும்னா இங்க F5 பண்ணலாம். the voucher register காமிக்கும். Okay, so this is about e-invoice report in one point.
Okay. So shall we proceed further? எக்ஸ்போர்ட் இன்வாய்ஸஸ்க்கு போர்ட் கூட வந்து டிஃபால்ட்டா கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு அது காமிக்கிறேன். ஏதாச்சும் எக்ஸ்போர்ட் இன்வாய்ஸஸ் இருந்ததுன்னா நம்ம முன்னாடி வந்து கோட் கொடுப்போம் இல்லையா, மேனுவலி கொடுப்போம். இப்போ வந்து அந்த லிஸ்ட் வந்துட்டு இன்கார்பரேட் ஆயிருக்கு ப்ராடக்ட்ல. The list of ports in India, 950 plus ports என்ன இருக்கோ அந்த ports வந்துட்டு இங்க லிஸ்ட் ஆகுது. எக்ஸ்போர்ட் டிரான்சாக்ஷன்ஸ்க்கு நம்ம வந்து போர்ட் நம்பர் மேனுவலா கொடுத்துருந்தோம். ஸோ இந்த ரிலீஸ்ல வந்துட்டு இந்த லிஸ்ட் கொடுத்துருக்கோம். ஸோ எந்த போர்ட்னு செலக்ட் பண்ணோம்னா போர்ட் கோட் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கலி கேப்சர் ஆகும். This is one more addition which is given in 1.1. So next we'll see. So பார்ட்டிங் நம்ம பார்த்தோம். ஸோ எப்படி இன்வாய்ஸஸ் ஜென்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு, ஸோ எவ்ரிதிங் ப்ராடக்ட்ஸ்லயே நீங்க பண்ணலாம். நீட் நாட் கோ அவுட் சைட் த ப்ராடக்ட், எக்ஸ்ட்ரா ஃபைல்ஸ் ஜென்ரேட் பண்றது, அதை அப்லோட் பண்றது அந்த மாதிரி இல்லை. டைரக்ட் ஆன்லைன் கனெக்டிவிட்டி வித் GSTN for the first time with e-invoicing which is started. So I hope it is very simple. So என்ன features இருக்கு இதுலனா login once and continue to generate e-invoice for next 6 hours. ஸோ எவ்ரி டைம் லாகின் கேட்காது. நீங்க ஒரு வாட்டி லாகின் பண்ணீங்கன்னா 6 hours வரைக்கும் அந்த செஷன் வேலிட் இருக்கும். நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க. இஃப் இட் இஸ் ஐடல் இட் மே லாக் அவுட், பட் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நெக்ஸ்ட் 6 hours யூ கேன் கண்டினியூ டு ஜென்ரேட் யோர் இன்வாய்ஸஸ். நெக்ஸ்ட் வந்துட்டு இது ஆன்லைன் கம்ப்ளீட்லி ஆன்லைன் கொடுத்துருக்கோம். பட் எக்ஸப்ஷனல் கேசஸ் இருக்கும். சம்டைம்ஸ் இன்டர்நெட் கனெக்டிவிட்டி இஷ்யூஸ் இருக்கும். அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கும்போது நீங்க ஆஃப்லைன்லுமே பண்ணிக்கலாம். ஸோ ஆஃப்லைன்ல பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த டீடைல்ஸ் நீங்க உங்களோட வவுச்சர்ஸ்க்கு காப்பி பண்ணலாம். ஸோ தட் ஆப்ஷன் இஸ் given. And next, ability to enter IRN info manually for books and accounts purpose. Suppose நீங்க உங்க அக்கவுண்டிங் சிஸ்டம் இன்டர்நெட் கனெக்ட் பண்ண விரும்பல, உங்களுக்கு அந்த வேணானா நீங்க வந்துட்டு மேனுவலா கூட IRN நம்பர் கொடுத்துக்கலாம். பட் மேனுவலா கொடுக்கும்போது QR கோட் பிரிண்ட் ஆகாது. பிகாஸ் QR கோட் இஸ் நாட் சம்திங் வித் எனி சாஃப்ட்வேர் கேன் பிரிண்ட். அது வந்து ஜிஎஸ்டினால digitally sign ஆயிருக்கிறதுனால you may need it. Next, ignore IRN validations done by Tally to handle situation where the IRN validation checks have changed. So certain validation பண்ணிட்டு இருக்கோம் நம்ம IRN ஜெனரேஷனுக்காக. ஏதாச்சும் மிஸ்மேட்ச் இன்ஃபர்மேஷன் இருந்ததுன்னா வந்துட்டு அப்லோட் ஆகாது. பட் அதை இக்னோர் பண்ற ஆப்ஷனும் கொடுத்துருக்கோம். இந்த ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர்ல நம்ம பார்த்தோம்னா இன்வாய்சிங் இருக்குல்ல, பாருங்க இதுல வந்து இன்கம்ப்ளீட் HSN SSC இன்ஃபர்மேஷன் இருக்கு. Okay. So I have option to resolve from here. இது வந்து apply the mandatory thing. Certain வேற ஏதாச்சும் ஆப்ஷன்ஸ் இருந்ததுன்னா அதை வந்து நான் இக்னோர் பண்ணணும்னா so I can do accept as it is and I can continue. Okay, வெயிட் பண்ண தேவைன்னா சப்போஸ் எனி டைம் ரூல் சேஞ்ச் ஆச்சுன்னா இதை வேலிடேட் பண்ணலன்னு சொல்லிட்டு ஸோ அப்ப அக்செப்ட் as it is பண்ணி நம்ம கண்டினியூ பண்ணலாம். So a seamless sync IRN and QR code information along with voucher details. Okay? So என்ன பண்றோம்னா சிங்க் பண்ணும்போது வந்துட்டு IRN டீடைல்ஸும் கேப்சர் ஆகும். நீங்க டேட்டா பேக்கப் எடுத்து வச்சிருந்தீங்கன்னா அதுலயும் IRN டீடைல்ஸ் வந்து ரீடைன் ஆகும். ஸோ இந்த பர்டிகுலர் ஆப்ஷனும் கொடுத்துருக்கோம். So this is about e-invoicing where everything you can do it within Tally. சிம்பிளா நிறைய சேஞ்சஸ் இல்லை. நீங்க இப்ப எப்படி இன்வாய்ஸஸ் ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்களோ அதே மாதிரி கண்டினியூ பண்ணலாம். எந்த ஃப்ளோ சேஞ்சஸ் அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஜஸ்ட் நீங்க சேவ் பண்ண உடனே உங்களுக்கு e-invoicing ஜென்ரேட் ஆகும். So this is the so now it's time for question answers. ஏதாச்சும் questions இருந்ததுன்னா நீங்க போஸ்ட் பண்ணலாம். So இப்ப பார்த்ததுல உங்களுக்கு ஏதாச்சும் questions இருந்ததுன்னா you can start posting it. So far whatever we have seen, if you have any questions also you can post. There was one question, reverse charge to generate பண்ணணுமான்னு சொல்லிட்டு. Yes, for reverse charge you have to generate e-invoice.
ஒரு கொஸ்டின் இருக்கு ஏதாச்சும் லிமிட் இருக்கான்னு சொல்லிட்டு ஸோ தேர் இஸ் நோ லிமிட். ஒரு கொஸ்டின் இருக்கா B2B சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் போர்ட்டல்ல டைரக்ட்லி என்ட்ரி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அப்புறமா நான் ஐஆர்என் QR கோட் எப்படி காப்பி பண்ணலாம்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் இருந்தது. ஸோ கெட் ஐஆர்என் ஆப்ஷன் நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிட்டு நம்ம வந்து QR கோட்டும் அக்னாலேஜ்மெண்ட் நம்பரையும் டிரான்சாக்ஷனுக்கும் காப்பி பண்ணிக்கலாம். ஸோ ERP 9ல கொடுத்துருக்கோமா கேக்குறாங்க. ஸோ ERP 9ல வந்துட்டு இதுக்கப்புறம் ஏதோ டெவலப்மெண்ட்ஸ் இருக்காது. ஸோ எனி நியூ திங்ஸ் பிரைம்ல தான் வரும். ஸோ பிரைம் 1.1 ரிலீஸ்ல வந்து இது சப்போர்ட் ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ரிலீஸ் விச் இஸ் எக்ஸ்பெக்டட் இன் நெக்ஸ்ட் வீக் அதுல வந்து இந்த ஆப்ஷன் சப்போர்ட் ஆயிருக்கு. பில் ஆஃப் சப்ளை டு IRN ரெஜிஸ்ட்ரேஷன். Bill of supply iron generation. Can you is it B2C? B2C பத்தி சொல்றீங்களா? B2C வந்துட்டு e-invoicing தேவையில்ல. So same GSTN number இருந்தது உங்களுக்கு two different places operations இருந்ததுன்னா நீங்க வந்து two users create பண்ணிக்கலாம் உங்களுடைய e-invoicing portalல. அதுக்கப்புறம் ரெண்டு யூசர்ஸுமே simultaneously upload பண்ணலாம். So that option is available. And you can also go to the IRN portal. IRN portal பாத்தீங்கன்னா வீடியோஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் இல்ல அப்லோட் பத்தி டவுட்ஸ் இருந்ததுன்னா FAQs கூட இருக்கு. நீங்க ஐஆர்என் போர்ட்டலுக்கு லாகின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த ஷார்ட் வீடியோஸ் இருக்கு எப்படி பண்ணணும் போர்ட்டல்ல என்ன ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஏன்னா இது எல்லாருக்குமே இன்னும் ஆக்சஸ் இல்லை இல்லையா, அதனால ஷார்ட் வீடியோஸ் கொடுத்துருக்காங்க. அதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா வரும் போர்ட்டல் எப்படி ஒர்க் ஆகும் சொல்லிட்டு. Yeah, mobile app, any mobile app for creating e-invoices in case of this. Yes, mobile app is given by the department. So mobile app மட்டுமே நீங்க வந்துட்டு e-invoices generate பண்ணலாம். No, Tally integrated to mobile app. No, Tally is not integrated with that mobile app. பட் நீங்க என்ன பண்ணலாம்னா மொபைல் ஆப் யூஸ் பண்ணி இன்வாய்ஸ் அப்லோட் பண்ணலாம். அப்லோட் பண்ண பிறகு டாலில போய் கெட் ஐஆர்என் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு அந்த டீடைல்ஸ் வந்துட்டு கேப்சர் ஆயிடும். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்துட்டு where to add TCS value in e-invoice. இப்போ TCS நீங்க இப்ப எப்படி அக்கவுண்ட் பண்ணிட்டு இருக்கீங்களோ அப்படியே அக்கவுண்ட் பண்ணலாம். நீங்க டிசிஎஸ் எனேபிள் பண்ணிடுறாங்கன்னா நீங்க இன்வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணும்போது நீங்க வந்து ஐட்டம் செலக்ட் பண்ணுவீங்க. ஐட்டம் செலக்ட் பண்ணிட்டு நம்ம குவான்டிட்டி கொடுப்போம் இல்லையா, குவான்டிட்டி ரேட் அமௌண்ட் கொடுத்த பிறகு ஜிஎஸ்டி எடுப்போம். ஜிஎஸ்டி எடுத்த உடனே அதுக்கப்புறம் நம்ம வந்து நம்ம டிசிஎஸ் லெட்ஜர் இந்த கம்பெனில டிசிஎஸ் இல்ல நீங்க டிசிஎஸ் F11ல எனேபிள் பண்ணி மாஸ்டர் ஸ்டேட் கான்ஃபிகர் செஞ்சுட்டீங்கன்னா நீங்க இதுக்கப்புறம் வந்து டிசிஎஸ் லெட்ஜர் இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து இபிஏ பார்ட் ஆஃப் யுவர் இன்வாய்ஸ் வேல்யூ ஆல்சோ.
I hope all the questions are answered. Any questions? Any more questions? So you can also share your experience. Okay. So we will wind up in another 5 minutes. ஏதாச்சும் questions இருந்ததுன்னா you can post it. For asking, you can do it in purchase entry. If purchased product for 60 and 65 but sold for 70, how to make entry so that it shows separately in profit? So நீங்கள் purchase entry 65 போட்டிருக்கீங்க சேல் entry 70 rupees போட்டீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ப்ராஃபிட் ஆர் லாஸ் தான் காட்டுது. நீங்க ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்க யூ வில் கெட் இட். சப்போஸ் டவுட் இருந்ததுன்னா நீங்க எங்க டோல் ஃப்ரீ நம்பருக்கு ரீச் பண்ணலாம். 1800 425 8859. அந்த செஷனுக்கு டோல் ஃப்ரீ நம்பருக்கு லாகின் பண்ணுங்க. இல்ல ஹெல்ப் ஆர்டிக்கல் So voluntary registration for e-invoicing before due date. So உங்களுக்கு notify ஆகல ஆனாலும் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணனும்னா currently open ஆகல. So definitely ஒரு option in future they will give. Can we maintain e-invoice as normal invoice? Yes. You can maintain it, but for book purpose, if you want acknowledgement date. Satish, are you telling that you will not generate e-invoice or what is it? In the e-invoice generate பண்ண மாட்டீங்களா இல்ல outside the system பண்ணுவீங்களா? Yeah, outside the system நீங்க பண்ணலாம். But என்னன்னா நீங்க டாலில இருந்து இன்வாய்ஸ் பிரிண்ட் பண்ணும்போது உங்களுக்கு QR கோடோட பிரிண்ட் ஆகாது. So அதுக்கு நீங்க கெட் ஐஆர்என் பண்ணீங்கன்னா உங்களுக்கு QR கோட் காப்பி ஆகும். Otherwise it's your book entry. But நீங்க சப்ளையருக்கு இன்வாய்ஸ் பையருக்கு இன்வாய்ஸ் கொடுத்தீங்க இல்லையா அதுல it's mandatory to print QR code. Any other questions you can post it? Okay, no questions. We'll wind up in 2 minutes. There's one question is 1.1 already released. It is expected by 28th October. Recorded webinar இந்த webinar link இருந்தது இல்லையா செஷன் கம்ப்ளீட் ஆன பிறகு நீங்க டவுன்லோட் பண்ணலாம். 28th டிசம்பர் 28th டிசம்பருக்கு 1.1 ரிலீஸ் ஆகும். ரெக்கார்டட் வெபினார் இந்த செஷன் லிங்க்லயும் உங்களுக்கு செஷன் க்ளோஸ் ஆன பிறகு கிடைக்கும். I hope the session was useful to you all. I hope there are no questions. So we will wind up now. Thank you so much. நிறைய இன்ட்ராக்டிவா இருந்தீங்க, நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டீங்க. அது மற்றவங்களுக்குமே அது யூஸ்ஃபுல்லா இருந்தது.
So thank you. Next sessions கண்டிப்பா மீட் பண்ணலாம். So you can join for the further sessions. E-invoicing release வந்த பிறகு எல்லாரும் prime 1.1 upgrade ஆகுங்க. ட்ரை பண்ணுங்க. It's very easy. பார்த்தீங்கன்னா it's whatever you are doing, you can continue to do that. So thank you very much for being with us. Thank you. Have a good evening.